السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله ورسوله أحق أن يرضوه إن كانوا مؤمنين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: يقول ليكونن من أمتي أقوام يستحيلون الحر والحرير والخمر والمعازف أو قال كما عليه الصلاة والسلام. قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அனுபவமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்று வார்த்தைகளில் கூறுகிறேன். முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்ட கொண்டாட்டங்கள் என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்திகளை எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் மேல் மக்களே, தற்போதைய காலம் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினர், இஸ்லாமிய உம்மத்து நிலை படும் கவலைக்கிடமாகவும் அதே நேரத்தில் மோசமான நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நம்மால் பார்க்க முடிகிறது. மார்க்க காரியங்களில் பல சந்தேகங்கள் முஸ்லிம் உம்மத்திடம் நிறைய பெருகி கிடக்கிறது. நிறைய சர்ச்சைகளும் முஸ்லிம் உம்மத்திடத்தில் நிறைய பெருகி கிடக்கிறது. தம்முடைய மன இச்சைப்படி நடந்து கொள்ளக்கூடிய எதற்கும் அடங்காத ஒரு உள்ளங்களாக இன்றைக்கு முஸ்லிம் உம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நினைத்து பார்க்கின்ற பொழுது வருத்தமாகத்தான் இருக்கிறது. இதன் காரணமாக மக்களுடைய வாழ்க்கை, குறிப்பாக முஸ்லிம்களுடைய உம்மாவுடைய வாழ்க்கை ஒரு நூதனத்தை நோக்கி பயணிக்கிறது. அப்படி நூதனத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய முஸ்லிம் உம்மாவுடைய இந்த வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நூதனமானவர்களாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நூதனமாக மாறிவிட்டார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிற போது, யஅதி அலன்னாஸி ஸமானுன் அஸ்ஸாபிரு மின்ஹும் அலா தீனிஹிம் கல் காபிலி அலல் ஹம்ரி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்று சொன்னால், மக்கள் ஒரு காலத்திலே வருவார்கள், இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஈமானோடு வாழ்வார்கள், மாறாக அந்த ஈமானை நெருப்பு கங்குகளை பிடித்ததை போன்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீசுகளிலே வருங்காலத்தை குறித்து மிக தெளிவாக பேசியுள்ளார்கள். நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது பெருமானார் சொன்னதும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த முஸ்லிம் உம்மத்திலேயே நம்மால் உண்மை வாய்ந்த, தகுதி வாய்ந்த, ஈமானில பலமிக்க, உயிர்மிக்க ஒரு தக்வாவுடைய முஸ்லிம்களாக நம்மால் தேர்ந்தெடுக்க முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் சிரமம் தான். வெறுமனே அடையாளங்களை வைத்து முஸ்லிம்களாக சொல்லிவிட முடியாது. உறுதிமிக்க ஈமானுடைய முஸ்லிம்களை நாம் தேடி போனாலும் கிடைப்பது அறிவுதான். 1-2 பேரும் கிடைக்கலாம். பாக்கி அத்துணை பேரும் நூதனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நெருப்பு கந்தங்களை பிடித்துக் கொண்டு வாழுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு நெருப்பை உங்களால் ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது. இதுதான் உண்மை. ஒரு நெருப்பு உங்களுடைய சபையில் பற்றி விட்டால், அல்லது நீங்கள் நெருப்பை பிடித்து விட்டாலோ அதை உங்களால் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு நேரம் இல்லை, ஒரு நேரம் நீங்கள் அதை உதறி விடுகிறீர்கள். சூடு தாங்க முடியாமல் கையை உதறுவீர்கள்.
அப்படி உதறுகின்ற பொழுது எது வேண்டுமானாலும் உங்களை விட்டு கீழே விழலாம், அதில் ஈமானும் விதி விலக்கல்ல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்ட கொண்டாட்டங்கள் என்ற தலைப்பு ஏறக்குறைய 4 நாட்களுக்கு பின்னால் முழு உலகமும் தயாராகி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ உலகம், யூத உலகம், மாற்றார்களுடைய சமயத்தார்களுடைய சமயங்களின் உலகம், உலகத்தில் எல்லா மக்களும் 2025 நியூ இயர் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். காசு பணங்களை சேர்க்கிறார்கள், அதற்கான நேரங்களை ஒதுக்குகிறார்கள், திட்டம் தீட்டுகிறார்கள். இப்படி உலகம் தயாராகக்கூடிய இந்த நிலையில் முஸ்லிம்கள் நாம் தயாராக வேண்டுமா என்ற ஒரு கேள்விதான் இன்றைய ஜும்மாவுடைய தலையங்கமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு அல்ல, எந்த ஆண்டும் வருடத்தை கொண்டாடுவதற்கு, குறிப்பாக தூக்கி பிடித்து கோலாகலமாக கொண்டாடுவதற்கு முஸ்லிம்களுக்கு எந்த காலத்திலும் அனுமதி கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் பேசுவான், வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யர்துஹு இன் கானு முஃமினீன். நீங்கள் உண்மை முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் நீங்கள் செய்யக்கூடியவை அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தத்தை தர வேண்டும், மன சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் உண்மை முஃமின்களாக இருந்தால். இப்ப இன்னைக்கு நியூ இயர் கொண்டாடக்கூடிய முஸ்லிம்களில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தத்தை உண்டாக்குமா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொருத்தத்தை உண்டாக்குமா, மன மகிழ்ச்சியை தருமா என்று பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான், இன்கான மூமினின், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அந்த செயலை செய்யாதீர்கள். ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான், ஆண்டை கொண்டாட மாட்டான், வருட பிறப்பை கொண்டாட மாட்டான், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்ல மாட்டான். மார்க்கத்துடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஹாப்பி கிறிஸ்துமஸ் கூட சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கடவுளாக ஏற்றுக்கொண்டீர்கள், உங்கள் ஈமான் புதுப்பிக்கப்பட வேண்டும். இஸ்லாத்தின் கொள்கையின் பிரகாரம் ஈசா கடவுள் கிடையாது, அவர் ஒரு அடியார், அவர் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய தூதர். இவ்வளவுதான் இஸ்லாத்தின் பார்வை. நீங்கள் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே உங்களுக்கும் ஈமானுக்கும் தூரம் வந்துவிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹாப்பி நியூ இயர் என்று கொண்டாடுகிற பொழுது மார்க்கத்தில் சொல்லப்படாதது நீங்கள் கையில் தூக்கினால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிடத்தில் ஈமான் முழுமையாக இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வார்த்தையில் பேசுவான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் பரிபூர்ணமாக இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விடுங்கள். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீர்கள், மதுரில் ஒரு கால் சோற்றில் ஒரு கால் வைக்காதீர்கள். ஒன்று இப்படி இல்லை என்றால் அப்படி. அல்லாஹ் சொல்ல வருவதும் அதுதான். நீ ஈமானியத்தாக வாழ என்று சொன்னால் மூமினாக வந்துவிடு. இல்ல மூமினாக வாழ விருப்பம் இல்லையா, உன் விருப்பம் எதோ அதன்படி வாழ்ந்துவிடு, முடிவு மறுமை நான் பார்த்துக் கொள்ளலாம். இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். அந்த வகையிலே புத்தாண்டை கொண்டாடக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுக்கு இந்த கொண்டாட்டங்கள் அனுமதிக்கப்பட்டவையா தடுக்கப்பட்டவை என்று கேட்டால் மனதில பதிய வையுங்கள். காலம் முழுக்க கியாமத்து நாள் வரைக்கும் புத்தாண்டு கொண்டாட்ட முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்டவை, ஹராமானவை. ஏன்னா இந்த உம்மத்துல மெல்ல மெல்ல அது படர துவங்குது. கொஞ்சம் கொஞ்சமா படர துவங்கி வருங்கால சந்ததியிடத்தில் ஹிஜ்ரியை தூக்கி பிடிக்கக்கூடிய இஸ்லாமிய உம்மத்து ஹாப்பி நியூ இயரை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைய தலைமுறைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். மேலான பெருமக்களே, குர்ஆனுடைய பார்வையில, ஹதீஸுடைய பார்வையிலே புத்தாண்டை கொண்டாடுவது என்று நீங்கள் ஆய்வு செய்ய பார்த்தால் குர்ஆன்லயும் ஒரு ஆய்வு உங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஹதீஸ்லயும் உங்களால ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து கொடுக்க முடியாது. அப்படி என்னங்க சந்தோஷத்துடன் வெளிப்படுத்துறோம் புத்தாண்டினுடைய வரவேற்ப, இதுல என்ன தவறு இருக்கு? மார்க்கத்தின் பார்வையில் அதற்கு அனுமதியே கிடையாது. சரி, அந்த புத்தாண்டில் அப்படி என்னதான் செய்கிறார்கள் என்று சற்று உள்ளே போய் பார்த்தால் இரவு முழுக்க கூத்து கும்மாளம், இரவு முழுக்க குடி, இரவு முழுக்க மது, இரவு முழுக்க மாது, இரவு முழுக்க சூது, இரவு முழுக்க ஹராமான காரியம். எந்த கருப்பு எந்த நேரத்தில் எந்த நொடியில் பறிப்போகும் என்று கூட சொல்ல முடியாது. பொத்தி பொத்தி வளர்த்த பொம்பளை பிள்ளைகளை வருடத்தினுடைய கடைசி நாளில் 11:59க்கு 12 பிறப்பதற்கு 1 நிமிடம் இருக்கின்ற பொழுது போன வருஷம் நம்ம ஜாலியா சத்தம் போட்டு கொண்டாடணும், இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டாடலாம், எப்படி நீ நானோ ஒன்று சேர்ந்து கொண்டாடலாம். சபையா இருப்பதால் என்னால் விளக்க முடியவில்லை. ஒவ்வொரு வருடத்தை டெக்னிக்காக கொண்டு போறார்கள்.
உள்ள பூந்து பார்த்தா இரவு 12 மணி வரைக்கும் மஜ்னூன் பைத்தியங்களை போன்று கத்துவது. பைத்தியக்காரனோட பைத்தியமாவது பரவாயில்ல, அவனால் ஒரு ஓரமா கட்டி போட்டிருப்பாங்க. அவனை விட மோசமா வாகனங்களை எடுத்துக்கொண்டு வீதிகளிலே வீலிங் செய்வது. உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி உனக்கு எல்லா வகையான சலுகைகளை செய்து ஒரு நல்ல மனிதனாக உன்னை உயர்த்தியதற்கு பின்னால் கேவலம் வருஷ பிறப்பை கொண்டாடுவதற்காக வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீலிங் செய்ததனால் பின்மண்டையில் அடிபட்டு மௌத்தா போன எத்தனை வாலிபர்கள் கடந்த காலங்களில் அவங்க கபர்ல புல்லு கூட முளைச்சிருக்கும். எத்தனை ஆண்டு காலத்தில் தான் இதே தவறை செய்து கொண்டிருப்பார்கள். குறிப்பாக முஸ்லிம் வாலிபர்கள். நைட்டு 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர், புது வருடத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்ன வாலிபர்கள் மறுநாள் ஜனவரி 1க்கு பாத்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான். நைட்டுக்கு வரவேற்பு இல்ல. நீ என்ன பண்ணிருக்கணும்? மறுநாள் காலையிலிருந்து புத்துணர்ச்சி பெற்ற நல்ல மனிதனாக உருவாயிருக்கணும். அந்த ஒரு நாளில் மட்டும் அந்த நாளை வரவேற்று விட்டு அந்த ஆண்டு முழுக்க பழைய வாழ்க்கை மீண்டும் தொடர்வது என்பது, இதற்குத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த கேவலமான கொண்டாட்டங்களை நீங்கள் கையில எடுக்காதீர்கள். நீங்கள் கையில எடுத்தால் உங்களை ஹராம் செய்ய சொல்லும். மேலான பெருமக்களே, முஸ்லிம் எந்த கொண்டாட்டத்தை கொண்டாட துவங்கினாலும் ஞாபகத்தில் வையுங்கள், அந்த கொண்டாட்டத்தினுடைய ஆரம்பத்திலும் முடிவிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குதான் பார்க்கணும். அந்த பொருத்தம் இல்லாவிட்டால் அந்த கொண்டாட்டங்களை முஸ்லிம்கள் கையில தொடக்கூடாது. முஸ்லிம் உம்மத்து அதற்கு தயாராகுவது என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. எத்தனையோ வீடுகளிலே பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் இதற்காக காசு பணங்களை வாங்கி கொண்டு நண்பர்களை கூட்டிக் கொண்டு எத்தனை பாட்டில் கேஸ் வாங்கலாம், மது பாட்டில் எத்தனை பாக்ஸ் வாங்கலாம், கஞ்சா எத்தனை பாக்கெட் வாங்கலாம், எந்த பீச்சுக்கு போகலாம், எத்தனை பெண்களோடு போகலாம், எப்படிப்பட்ட வாகனங்களை எடுத்துக்கொண்டு போகலாம், அந்த இரவு எப்படி கோலாகலமா கொண்டாடலாம். லைலத்துல் கத்ர் கூட அப்படி திட்டம் போட்டிருக்க மாட்டாங்க நம்ம இஸ்லாமிய வாலிபர்கள். இந்த வருட பிடிப்புக்கு அவ்வளவு பெரிய திட்டம் தீட்டுகிறார்கள். ஒன்றுமே கிடையாது. சாக்கடையில கல்ல தூக்கி போட்டா என்ன நடக்கும்? அதுல வாசனை, கெட்ட வாசனை தான் வரும். கிட்டத்தட்ட வருட பிறப்பை கொண்டாடக்கூடிய அந்த சூழலும் சாக்கடையில கல்ல தூக்கி போடுவதும் ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்றும் கிடையாது. நீங்க அதே கல்ல ஒரு நல்லதுல தூக்கி போடுங்க, நறுமணங்கள் வெளியே தண்ணீர் துளிகளாக தெளிக்கும். மேலான பெருமக்களே, ஒவ்வொரு நாளும் துவக்கத்தில் ஏற்படாத அந்த புத்துணர்ச்சி, அந்த எழுச்சி ஜனவரி 1 ஒருவனுக்கு வருகிறது என்று சொன்னா அவன் ஞானம் காலத்தால் அது வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கிறது என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்தி சொல்லுகிறார்கள். சரி, அப்படி என்னதான் அந்த இரவு புத்தாண்டுல என்னென்னதான் உயர்வா செய்யப்படுது என்று கொஞ்சம் நம்ம இன்னும் ஆய்வு செய்து பார்த்தால், வருஷம் முழுக்க என்ன பலாவை செஞ்சுட்டு இருந்தானோ அந்த பலாவை கொஞ்சம் பாயிண்ட்ஸை கூட்டி நைட்ல கொஞ்சம் கூடுதலா செய்வான். வருஷம் முழுக்க தண்ணி குடிச்சுட்டு இருப்பான், அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆயிரும். வருஷம் முழுக்க புகை பிடிச்சுட்டு இருப்பான், அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் பாக்ஸ் கூடிடும். வருஷம் முழுக்க பெண்களுக்கு பின்னால் கேவலமாக சுற்றி கொண்டிருப்பான், அன்றைக்கு இரவு அவுத்து விட்ட கழுததான். வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்திருப்பான், அன்றைய இரவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி டோஸ் எல்லாமே கூடிடும். வருடம் முழுக்க செய்த அத்துணை தீமைகளையும் வருடத்துடைய கடைசி நாட்களில் கடைசி இரவில் ஒட்டுமொத்தமாக செய்துவிட்டு பிறக்கக்கூடிய 25ஐ ஒரு புது வருடமாக துவங்கலாம் என்று சபதம் எடுப்பார்கள். அவர்களால் 1 மணி நேரம் கூட தாண்ட முடியாது. அடுத்த 2வது மணி நேரத்தின் முதல் நிமிடத்தில் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எப்படிப்பட்ட புத்தாண்டுகளை, எப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை வாங்கி தந்தார்கள் தெரியுமா? ஈதுல் ஃபித்ர் என்றார்கள் நபிகள் நாயகம், ஈதுல் அல்லாஹ் என்றார்கள் நபிகள் நாயகம், ஈதுல் ஜும்மா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம், ஈதுல் ஆஷுரா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். இப்படி ஒவ்வொன்றையும் பெருமானார் ஈத் என்பதாக குறிப்பிட்டார்கள். என்றைக்காவது 30 நாள் நோன்பு வச்சு முதல் சப்பல போய் திடல்ல உட்காருவன் எந்த வாலிபர்களாவது நினைத்ததுண்டா? இன்னைக்கும் பெருநாள் தொழுகாம காலங்களை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய வாலிபர்களை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. வருஷத்துல தொழுகிற பெருநாள் தொழுக, அதை கூட இமாம் ஜமாத்து ரக்காத்து தவறாம தொழுகாத வாலிபர்கள் எத்தனை பேர்? சாதாரண தொழுகைகள்ல முன்ன பின்ன சேர்ந்தாலும் அது எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு தெரியாம புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் 6 தக்பீர்கள் கொண்ட அந்த வாஜிபான ஈதுல் ஃபித்ருடைய தொழுக, ஈதுல் அத்ஹா தொழுகைகள்ல இவர் முன்ன பின்ன வந்த அம்மா எப்படி நிவர்த்தி பண்ணுவார்? ஒரு கட்டத்தில் அத்தியாயத்தில் இருக்கும்போது சேர்ந்துட்டாங்க, 2 ரக்காத்தும் போயிடுச்சு. அடுத்த கட்ட நிலை என்ன? ஒரு கட்டத்துல சலாம் கொடுத்த பிறகு வர்றார் பெருநாள் தொழுகையில, அடுத்து ஒரு பெருநாள் எப்படி தொழுவார்? யோசிக்கவே மாட்டாங்க.
ஆனா வருடப்பிறப்பை தூக்கி கொண்டாடுவதற்கு என்னென்னலாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சியும் செய்வார்கள். ஈதுல் ஃபித்ரை முறையாக தொழுகாத வாலிபர்கள் இந்த உம்மத்தில் இருக்கிறார்கள். ஈதுல் அல்ஹாவை முறையாக தொழுகாத வாலிபர்கள் இந்த உம்மத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அழகாக வித்தியாசப்படுத்தினார்கள். ஈதுல் ஃபித்ருக்கு சாப்பிட்டு வாருங்கள், ஈதுல் அல்ஹாவுக்கு சாப்பிடாம வாருங்கள். இந்த ரெண்டு வித்தியாசத்தை இந்த உம்மத்துல பெரியவர்கள் கடைபிடிக்கிறார்கள், வாலிபர்கள் கடைபிடிக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். சின்ன ஒரு விஷயம் வித்தியாசம் தான். ஒரு நோன்பு பெருநாளுக்கு சாப்பிட்டு வரணும், ஒரு பெருநாளுக்கு சாப்பிடாம வரணும். இது ஒரு சுன்னத். இதை எத்தனை வாலிபர்கள் கடைபிடிக்கிறார்கள்? ஆனால் வருடப்பிறப்பை கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் சொல்லப்படாத விதிமுறைகளை வரம்புகளை எல்லாம் மீறி அதுதான் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு இன்றைக்கு கலிமா சொன்ன முஸ்லிம்கள் வழி தவறி போவதை பார்க்கின்ற பொழுது வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது. பெருமானார் ஈதுல் ஜும்மா என்றார்கள், பெருநாள் தொழுகை. ஜும்மாவுடைய நாளை பெருநாள், ஏழைகளுடைய தொழுகை, ஏழைகளுடைய பெருநாள் என்று குறிப்பிட்டார்கள். குட்டி பெருநாள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமையின் நிலைமையை பாருங்க கொஞ்சம் சுத்தி. எத்தனை பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம். 12:30 மணிக்கு யார் முதன்மையாக வந்து விட்டார்கள் பாங்கு சொல்வதற்கு முன்னால் அவருக்கு ஒட்டகத்தினுடைய நன்மை, மாட்டின் நன்மை, ஆட்டின் நன்மை, கோழியின் நன்மை, ஒரு முட்டையின் நன்மை. இந்த உம்மத்து முட்டையுடைய நன்மை கூட அடைஞ்சிக்கிறது கிடையாது. அதுக்கு பிறகு வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கான்னு கேட்கிறான். முட்டை சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது குஞ்சு முட்டை ஏதாவது இருக்கான்னு கேட்கிறான். இவர் என்ன செய்வது? இப்படி ஒவ்வொரு கொண்டாட்டத்தை பெருமானார் இந்த உம்மத்திற்கு சிறப்பை எடுத்து சொல்லி, அவருடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லி, அந்த நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட இன்றைக்கு ஜும்மாக்களை எப்படி மதிக்கப்படுகிறது? ஆனால் வருடப்பிறப்பை தூக்கி கொண்டாடப்படுகிறது. ஈதுல் ஆஷுரா 2 நாள், பிறை 9 பிறை 10. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைகிறார்கள். யூதர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் பார்த்து கேட்டார்கள், என்ன சந்தோஷம்? ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தண்டனை தந்த நாள், மூசாவுக்கு அல்லாஹ் வெற்றி தந்த நாள், அதை மையமாக வைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களை விட மூசா எங்களுக்கு நெருக்கமானவர், எனவே நீங்கள் 9 கொண்டாடினால் நாங்கள் ஒரு படி மேல் 10 சேர்த்து கொண்டாடுவோம் என்று சொல்லி, ஹதீஸில் இல்லாதது, அல்லாஹ் வஹியாக இறக்காதது, ஒரு சூழ்நிலையை மாத்திரமே கருதி அந்த ஸ்பாட்ல அந்த யூதர்கள் கொண்டாடி கொண்டிருந்த அந்த நிகழ்வை பார்த்துட்டு நபிகள் நாயகம் உடனே ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு ஹயாத்தாக இருந்தால் 9, 10 சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். அடுத்த ஆண்டு ஹயாத்தாக இல்லை. இங்க நாம கவனிக்க வேண்டிய செய்தி, மாற்றார்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மூசா நமக்கு நெருக்கமான இருந்தாலும் அதை எடுத்து கொண்டாடுவதற்கு முதலில் தகுதி வாய்ந்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை பெருமானார் என்று சுட்டி காமிக்கிறார்கள். அப்படி அவர்கள் எடுத்து கொண்டாடக்கூடிய அந்த நிலையில் அவர்களுக்கு முதன்மையாக கொண்டாட தகுதி வாய்ந்தவர்கள் முஸ்லிம்களே நீங்கள் தான் என்று இந்த உம்மத்துக்கு பெருமானார் பாடம் புகட்டுகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆஷுராவை இந்த உம்மத்துல எப்படி பார்க்கப்படுகிறது? ஆஷுராவுடைய நாள்ல நீங்களாம் ஹயாத்தா இருந்தா, இன்ஷா அல்லாஹ் நம்மள ஹயாத்தா இருந்தா என்ன செய்யலாம்? வந்து பார்ப்போம் ஆஷுராவுடைய நாள் எப்படி இருக்கு. ஆஷுராவுடைய நாளை நீங்கள் பார்த்தால் இந்த உம்மத்தினுடைய பள்ளிவாசல் நிலைகளை போய் பாருங்கள். இஸ்ராயலுக்கும் அவருக்கும் ஒரு 10 வருஷம் தான் லிங்க் இருக்கும். அடுத்து பார்க்க போனா அது வரைக்கும் உள்ள நபர்கள் தான் இந்த ஆஷுராவை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இஸ்ராயலுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தா ஒரு 60-70 வருஷம் இருக்கும். ஒரு 10 வயசு நபருக்கு, ஒரு 20 வயசு நபருக்கு. ஆஷுராவை மதிக்கிறாரா, நோன்பு நோக்கிறாரா, அந்த நாளை கொண்டாடுகிறாரா என்று வாலிபர்களை கணக்கெடுத்தால் இந்த உம்மத்திலே 0% தான். இப்படி பெருமானாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட 4 சிறப்பு கொண்டாட்டங்களை இந்த உம்மத்து காலத்தால் அதை காலங்காலமாக குடிதோண்டி புதைத்து விட்டு மார்க்கத்தில் சொல்லப்படாத வருட பிறப்பை ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவதில் மார்க்க பார்வையில் நீங்கள் எல்லாம் பிதாத்துவாதிகள், புல்லு பிதாத்தின் தலால் என்றாலும் நபிகள் நாயகம் ஒவ்வொரு புதிய செயலும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்துவிடும். மேலான பெருமக்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு இந்த உம்மத்திலே கொண்டாட்டங்களை முஸ்லிம்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதில் நமக்கு அழகான ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் உம்மத்து அதை கடைபிடிக்கிறது என்று பார்த்தால் கிடையாது.
பொதுவா இந்த முஸ்லிம் உம்மத்து தடை செய்யப்பட்ட இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாம் இதெல்லாம் கொண்டாடக்கூடாது தடை செஞ்சிருக்கு. ஆனா முஸ்லிம்களுடைய மைண்ட் செட் என்ன? அவங்களுடைய முக்கிய கான்செப்ட் என்ன தெரியுமா? வருஷத்துடைய முதல் நாள் இதெல்லாம் அமைஞ்சா இந்த வருஷம் முழுக்க இதெல்லாம் அமைஞ்சிருன்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் அவங்களுக்கு. எந்த ஜோசியத்தை போய் ஜோசியம் பார்ப்பாங்கன்னு தெரியல, இல்ல யார்கிட்ட போய் பால் கிதாப் போட்டு ஓதி பார்ப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் மார்க்கத்துல இல்லாதது. ஆனா ஜனவரி 1 இதெல்லாம் நடந்தால் அந்த ஆண்டு முழுக்க அது சிறப்பாக இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவங்க பார்வையில் என்னன்னா, இந்த வருஷம் நாம ஹயாத்தா இருந்தா இந்த வருஷம் முழுக்க ஹயாத்தாவே இருக்கும். அவங்களுடைய மைண்ட் செட் மென்டாலிட்டி அப்படிதான். ரெண்டாவது குவாலிட்டி அவங்க பார்வையில அந்த நாள் வருடத்தினுடைய முதல் நாள் ஜனவரியில ஒரு கொள்கை, கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. ஏன் தப்சீல் போய் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டா அவங்க ஒரு தப்சீல் கொடுப்பாங்க. வருஷத்துடைய முதல் நாள்ல கடன் வாங்கிட்டா இந்த வருஷம் முழுக்க கடன் வாங்கிட்டே இருக்கும். வருஷத்துடைய முதல் நாள்ல கடன் கொடுத்துட்டா இந்த வருஷம் நாட்கள் முழுக்க கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த வருஷத்துல கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. சொந்த தம்பி வந்து எமர்ஜென்சிக்கு பணம் கேட்டா கூட கொடுக்க கூடாத நிபந்தனைகளில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வருட பிறப்பிலும். நீ 3ஆம் வருஷம் கொடுக்காம போயிட்டு போ, உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு கூட அந்த கேவலமான நிபந்தனைகள் வாழ வேண்டுமா? மார்க்கம் இதை அனுமதிக்கிறதா? 3வது முஸ்லிம்கள்ட்ட அந்த ஆண்டு முழுக்க யார்ட்டையும் நம்ம ஏற்றி பேசக்கூடாது, யார்ட்டையும் திட்டு வாங்கக்கூடாது, யாரையும் நாம திட்டக்கூடாது, யாருடைய வீண் வம்புக்கு நாம போகக்கூடாது. ஏன்? அந்த வருஷம் முழுக்க நம்ம அப்படிதான் இருப்போம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. 4வதாக அந்த நாள் முழுக்க ஏதாவது ஒரு நல்ல ஓதி பார்க்கறவர்கிட்ட போய், ஏதாவது பால் கிதாப் போட்டு பார்க்கறவர்கிட்ட போய், ஏதாவது ஜோசியத்தை போய் இந்த வருஷம் எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி மாற்றார்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் கை நீட்டி கரம் பார்க்கிறார்கள், ரேகை பார்க்கிறார்கள். அதுல அவங்க நல்லது சொன்னாக்கா அதை நினைச்சு சந்தோஷப்படுறது, அதுல அவங்க ஏதாவது கெட்டது சொல்லிட்டாங்கன்னாக்கா அதை நினைச்சு அவங்க என்ன செய்யறது, அந்த வருஷம் முழுக்க அதையே நினைச்சு பயந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதா? 5வதாக ஜனவரி 1ஆம் தேதி வாலிபர்களுக்கு உள்ள மோசமான ஒரு பழக்கம், எப்படியாவது நைட்டு முழுக்க தூங்காம ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுட்டோம்னா ஜனவரி 1ஆம் தேதி அந்த வருஷம் முழுக்க நாம தொழுக சவாபு என்று அவர்களால் ஒரு ஷரியத்தை உருவாக்கி கொண்டு இப்படி ஒவ்வொரு வருடமும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். இவையெல்லாம் தவறு என்பதை நான் சொல்ல வரவில்லை, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்லுவார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, லதத்தபிஊன ஸனன் கபலகும் ஷிப்ரன் பிஷ்பிரின், உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் ஒரு பொந்திலை பூந்தால் அவர்களுக்கு பின்னால் நீங்களும் அதே பொந்தில போய் போடுவீர்கள். திராம்பி திராய், ஒரு முழம் அவர்கள் நீட்டினார், நீங்கள் 2 முழம் தான் அளவுக்கு நீட்டுவீர்கள். அவர்கள் எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, எந்த பொந்துல கையை விடுறாங்க, எந்த பொந்துல காலை விடுறாங்க, எந்த பொந்துல போய் நுழைறாங்க, எதுவுமே நீங்க ஆய்வு செய்ய மாட்டீங்க. அவங்க என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே நீங்க பின்தொடர்ந்து செய்வீங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒருவேளை நீங்க யாரை சொல்றீங்க ரசூலுல்லாஹ், யஹூதி நஸ்ரான்னு சொல்றீங்களா? அவர்களை தவிர நான் யாரை சொல்ல போறேன்னு நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருட பிறப்பும் அவங்களுடைய கொண்டாட்டத்தினுடைய ஒரு வடிவம் சொன்னார். வருடப்பிறப்பை கொண்டாடுவதற்கு தகுந்தவர்கள் கிறிஸ்துவர்கள், யூதர்கள், நாம் கிடையாது. ஆனால் முஸ்லிம்கள் நமக்கான பண்டிகை என்று அதை எடுத்துக்கொண்டு இன்னும் 4-5 நாட்களில் அந்த கடைசி இரவை தூங்காமல் அந்த இரவில் முடித்துக் கொண்டு தீமைகளை மாத்திரம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருப்பது இறுதியிலே உங்களுடைய நத்திஜா படும் மோசமாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே வன்மையாக பேசுகிறார். மேலான பெருமக்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய செயல் அதனுடைய அலங்காரத்தை அல்லாஹ் தான் முதல்ல அழகுபடுத்தினான். அல்லாஹ்வுக்கு தெரியும் எதை எப்படி கட்டமைப்பது. வமன் அஹ்ஸனு மினல்லாஹி வநஹனு லஹு ஆபிதுன் சிபகத்தல்லாஹி சிபகத்தன், அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நான் எதை எப்படி கட்டமைக்கணும், எதை எப்படி அழகா படைக்கணும் எனக்கு தெரியும். முஸ்லிம்கள் எப்படி வாழணும், முஸ்லிம்கள் எதை கொண்டாடணும், முஸ்லிம்கள் எந்த கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போகணும், எல்லாவற்றையும் நான் கட்டமைத்து அதற்கு தீன் ஷரியத் என்று நான் முழுமைப்படுத்தி உன்னை உலகத்திற்கு அனுப்பினால் நீ மார்க்கத்தில் சொல்லப்படாத சில சமுதாயத்தையும் கலாச்சாரத்தை பின்பற்றி நடப்பது என்பது உன்னுடைய ஈமானுக்கு ஆபத்து என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், சுனல்லாஹி அல்லதி அத்கன குல்லு ஷைஇன் இன்னஹு கபீரும் பிமா தஃஅலூன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை அழகுபடுத்திட்டான் என்று சொன்னா அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் அழகுபடுத்தியது தான் அழகு இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய ரசூல் எதை எடுத்து காமித்தார் அதுலதான் அழகு இருக்கிறது. நான் முதன்மையாக சொன்னதை போன்று ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஜும்மா, ஈதுல் ஆஷுரா, மார்க்கத்தில் எந்த சிறப்பான நாட்கள் இருக்கிறதோ தயவு செய்து அதை கொண்டாட முன்வாருங்கள். அதை கொண்டாட்டத்தில் உச்சத்தில் கொண்டு செல்லுங்கள். அந்த நாட்களை நன்மையில கழியுங்கள். தேவையில்லாம உங்க வீட்டுல எவனாவது கிளம்புறான்னா அவன் வயசுக்கு தோளுக்கு மேல பயனா இருந்தாலும் ஒரு தந்தையா நீங்க தடுத்து நிப்பாட்டுறது உங்களுடைய தார்மீக கடமை. தேவைப்பட்ட அடிக்க கூட செய்யலாம், தப்பே கிடையாது. நீங்க கண்டிக்காம தவற விட்டுட்டீங்கன்னு சொன்னா நாளை கபூர்லயும் கஷ்டப்படணும், நாளை மறுமையிலும் கஷ்டப்படணும். இங்க வாப்பாவுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், இன்னைக்கு வாப்பாவுக்கு குடும்பத்துக்கு அவர் ஏதாவது செலவு கொடுத்துட்டா போதும், நீங்க நம்ம பண்ணிட்டு போனா நீங்க இருக்காதரா வெளியே போறேன்னு சொல்லி போயிட்டு வாப்போ. அவன் எங்க போனா, என்ன பண்றான், என்ன சாப்பிடுறான், ஹராம் இருக்கிறானா, எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறான், அது எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அன்றைய இரவை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வெளியே விட்டா நீங்கள் வெளியே விடுவது உங்களுடைய பிள்ளைகளை மட்டுமல்ல அவர்களுக்கு நீங்கள் வாங்கி தந்த ஈமானையும் சேர்த்துத்தான் வெளியே விடுகிறீர்கள். மேலான பெருமக்களே, ஹிஷாம் ரலி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சிரியா நாட்டை கடந்து செல்கிறார்கள். மக்கள் எல்லாம் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டு காதுக தலையில ஜைத்துன் ஆலிவ் ஆயில ஊத்துறாங்க. வெயில நிற்க வச்சு ஆலிவ் ஆயில் தலையில ஊத்தின பிறகு அந்த வெயில அந்த தலையில ஆலிவ் ஆயில் ஊத்தும் போது கடுமையான வேதனை உண்டாகும். ஹிஷாம் ரலி அவர்கள் அந்த மன்னர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க? இல்ல அவங்க யாரும் வரிய முறையா செலுத்தல, அதனாலதான் இந்த தண்டனை அவங்களுக்கு. அப்ப அந்த நேரத்துல சொல்றாங்க ஹிஷாம் ரலி அவர்கள், நபிகள் நாயகம் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, யாரையும் யாரும் நோவினைப்படுத்த கூடாது. ஜிஸியா வரி கொடுக்கலையா, அது வாங்க என்ன வழி அந்த வழியை கையாளு, அதற்காக வேண்டி ஒருவரை நோவினைப்படுத்துவது என்பதற்கு உனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி ஹிஷாம் ரலி அவர்கள் சிரியா நாட்டு மன்னருக்கு எடுத்து சொன்னதை ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, இங்க 29 டிசம்பர் 31 இரவு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நோவினை தவிர்த்து அவங்களுடைய மெயின் டார்கெட்டு. அந்த வருடத்தை வரவேற்கிறாங்க, கொண்டாடுறதுலாம் கிடையாது. யாரையும் தூங்க விடக்கூடாது, யாரையும் நிம்மதியா படுத்து உறங்கிடக்கூடாது. அந்த இரவு நம்மை போன்ற எல்லோரும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் என்ற பேர்ல நோவினை செய்வதுதான் ஆண்டாண்டு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலான பெருமக்கள், இவையெல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமுன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் பிற முஸ்லிம்களுக்கு பாதிப்பையும் தொல்லையும் தொந்தரவும் தராதவன் தான் உண்மையான முஸ்லிம். ரெண்டே ரெண்டு பாதுகாத்துங்க, அல்லாஹ்வே உங்களை கூப்பிட்டு சொல்றான், நீதான் பியூர் முஸ்லிம். ஒண்ணு தன்னுடைய நாவு, மற்றொன்று தன்னுடைய கரம். டிசம்பர் 31 இரவு என்ன நடக்கும்? ஒண்ணு இந்த நாவை கொண்டு ஏதாவது காய்ச்சா போச்சுன்னு பைத்திய மாதிரி கத்துவான், இல்லையா அந்த கை காலில் வச்சுக்கிட்டு என்ன செய்வான், மற்றவங்களுக்கு நோவினை தருவான். இதுதான் டிசம்பர் 31 மிகப்பெரிய ஒரு செயலா நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், அத்தீனு நஸியா. தீன் என்பது என்ன தெரியுமா? மார்க்கம் நமக்கு இலகுவை தந்திருக்கிறது. அந்த இலகு எப்படி கடைபிடிக்கணும்? லில்லா அல்லாஹ்வுக்கு, வலி கிதாபி அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு, வலி ரசூலி அவருடைய தூதர்களுக்கு, அதே போன்று வலி ஐம்மத்துல் முஸ்லிமின் முஸ்லிமுடைய உம்மத்துடைய தலைவர்களுக்கு, வாமத்தியின் பொதுவான மக்களுக்கு எந்த விதமான கேடுகளையோ எந்த விதமான நோவினைகளையோ எந்த விதமான தொந்தரவுகளையோ யாரும் எப்போதும் தரக்கூடாது என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான ஒரு உபதேசம் இந்த உம்மத்துக்கு இருக்கிறது. மேலான பெருமக்களே, வாழ்க்கை என்பது மௌத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்ற வாழ்க்கை எங்க போய் முடியும்? மௌத்துல தான் போய் முடியும். அப்படி மௌத்தை நோக்கி முடியக்கூடிய இந்த வாழ்க்கை ஏகப்பட்ட உறவுகள் வரும். ஷைத்தான் வருவான், நஃப்ஸ் வந்து நிற்கும், நண்பன் வந்து நிற்பான், இப்படி எல்லாரும் வந்து நிற்பாங்க. எல்லாரும் வாகனத்துல ஏறி உட்கார்ந்து கூடாது. நீங்க பேருந்து நிலையில பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் படிக்கட்டுல அந்த கண்டக்டர் என்ன செய்வான், தான் ஊருக்கு போற ஊரை பேரை கூவி கூவி அழைப்பான். ஒவ்வொரு ஊர் பேர் ஒவ்வொரு கண்டக்டர் கூவி அழைப்பான். அதுக்காண்டி போய் ஏறி உட்கார்ந்துட கூடாது. நமக்கான ஊர் எது, நமக்கான பேருந்து எது, எந்த பேருந்துல போனா நமக்கு சரியான பாதுகாப்பு என்பதை எல்லாம் தீர்மானித்தான் படியில கால் வைக்கணும். நாம பாட்டு கூப்பிடுறான்னு சொல்லி கூப்பிடுறது நல்லா இருந்து ஏறி உட்காந்துட்டா கொண்டு போய் ஆத்துல இறக்குவோம் வண்டியை. நாம போய் சேர்ற இடம் சொர்க்கம் தான். அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? குர்ஆன் என்ற பாதை, ஹதீஸ் என்ற பாதையைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். யோசித்துக் கொள்ளுங்கள். நாம் கொண்டாடக்கூடிய இந்த டிசம்பர் 31 ஹாப்பி நியூ இயர் இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதா என்பதை யோசித்து அந்த நாளை நாம் கடக்க வேண்டும். இப்ராஹிம் அத்தஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒருமுறை ஹஜ்ஜுக்கு நடந்து செல்கிறார்கள். அவருக்கு பின்னால் ஒரு வாகனத்தில் வந்தார். எங்க போறீங்க? ஹஜ்ஜுக்கு போறேன். ஹஜ்ஜுக்கு போறேன்றீங்க, ஒண்ணுமே இல்ல, எந்த ஒரு உணவும் இல்ல, வாகன வசதி இல்ல, எப்படி போய் சேருவீங்க? இப்ராஹிம் அத்தஹம் அவர்கள் சொன்னார்கள், என் வாகனம் உன் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா.
அப்படி என்ன கண்ணுக்கு தெரியாது? ஆமா, எனக்கு வாழ்க்கையில கவலைகள் வந்தா, கஷ்டங்கள் வந்தா, பொறுமை என்ற வாகனத்துல நான் பயணிப்பேன். உன்னால முடியுமா? என் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒண்ணு பிடிக்கிட்டான்னா நான் பொறுமையா இருப்பேன். உன்னால இருக்க முடியுமா? அல்லாஹ் எனக்கு ஏதாவது கொடுத்துட்டான்னா நான் சுக்குர் செய்வேன். சுக்குர் என்ற வாகனத்தில் நான் பயணிப்பேன். உன்னால பயணிக்க முடியுமா? ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறேன். நான் கேட்டது அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, மாத்தி அமைச்சுட்டான். நான் என்ன செய்வேன்? அந்த விதி என்ற வாகனத்தை பொருந்திப்பேன். ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு முடியல சொன்னார்கள், இப்படிப்பட்ட வாகனங்களை நான் பயணிக்கும் பொழுது என்னை பார்த்து எப்படி வாகனத்தில் இல்லாமல் செல்கின்ற சொல்வாய்? அப்ப அந்த மனிதர் சொன்னார், உண்மையிலே உங்க வாகனத்துல என்னால் அல்ல, யாராலையும் பயணிக்க முடியாது என்று சொல்லி அந்த இடத்திற்கு விடைபெற்றார். நாம் சொல்ல வர செய்தி, யார் நம்மை அழைத்தாலும், யார் நம்மை உதவிக்கு கூப்பிட்டாலும், வாங்கலாம் உட்கார், நான் கொண்டு போய் விடுறேன், நீங்க வாகனம் இல்லாம இருக்கிறீங்க. அந்த காலத்தில் அடுத்தவருடைய வாகனத்தை கூட அவர் பயன்படுத்திக்கல. இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்து பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை தன் கலாச்சாரமாக கையில் எடுத்துக் கொண்டார்கள். என்று சொன்னால் பனு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த மக்களுடைய அழிவு எப்படி ஆரம்பமாச்சுன்னா, நல்லதை எடுத்து சொல்லுவாங்க, தீயதையும் தடுப்பாங்க. ஒரு கட்டத்துல தீயதை தடுக்காம தீமை செய்வர்களோடு போய் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, எல்லா உறவும் வச்சுப்பாங்க. ஒரு கட்டத்துல அல்லாஹ் என்ன செய்தால், நீங்கள் அவர்களோடு ஐக்கியமானதால் அல்லாஹ் உங்களையும் சபித்தான் என்று சொல்லி அந்த ஒட்டுமொத்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா அழித்தான் என்பதாக குர்ஆனிலே வரலாறுகளை பார்க்க முடிகிறது. மேலான பெருமக்களே, இவையெல்லாம் நம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எடுக்கப்படுகிறதா என்று பார்த்தால் தான் அது கிடையாது. எத்தனையோ வரலாறுகள் இந்த உம்மத்திலே கொட்டி கிடக்கின்றன. அத்தனை வரலாறுகள் நமக்கு அழகிய பாடங்கள் பொதிந்து கிடக்கிறது. ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் மாணவரை சந்திக்க செல்கிறார்கள். சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறார். பக்கத்துல உட்கார்ந்து யாசீன் ஓதுறார் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மாணவர் சொன்னார், எனக்காக யாசீன் ஓதாதீங்க. அப்ப ஹஜ்ரத் ஏன்னு கேட்டார். ஓதாதீங்க. ஒரு கட்டத்துல மூத்தா போயிட்டார். வீட்டை விட்டு வெளியே வர ஃபுலைல் இப்னு இயாத். மறுநாள் இரவு கனவில மாணவர் தோன்றி அவர் நரகத்துக்கு செல்வதை அல்லாஹ் காமிக்கிறான். என்ன காரணம் என்று கேட்ட பொழுது ஃபுலைல் கேட்கிறார். மாணவர் சொல்லுகிறார், என்கிட்ட 3 கெட்ட பண்பு இருந்தது. ஒன்று, கோல் சொல்லுவது. இங்க ஒண்ணு பேசுவேன், அங்க ஒண்ணு பேசுவேன், உங்ககிட்ட ஒண்ணு போடுவேன், அவங்ககிட்ட ஒண்ணு போடுவேன். இந்த பண்பு என்கிட்ட நீடிச்சிருந்தது. 2வது, பொறாமைப்படக்கூடிய குணம். அடுத்த ஒரு வாழ்க்கையை நினைச்சு பொறாமைப்படுவேன். இதான் வாழ்க்கையா இருந்தது. 3வது, மருத்துவர் சொன்னார், உன் உடல் ஆரோக்கியத்திற்கு நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோ, மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோ அப்படின்னு மருத்துவர் சொன்னார். அதை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டேன். இந்த 3ம் என்னிடத்துல குடிகொண்டிருந்ததால் நீங்கள் யாசீன் ஓதுவதாலும் பலன் இல்லை, என் நாவில் களிமா வரப்போவதில்லை. அதனால தான் நம்மளை ஓத வேண்டாம் என்று சொல்லி கனவில் விளக்கம் தந்தார். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிவு நத்திஜா ஈமானோடு இருக்க வேண்டும். நாம் கெட்ட பண்புகளோடு கெட்ட குணங்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அழிந்து முடிந்தால் நம் முடிவு கடும் மோசமாக இருக்கின்றதை இந்த வரலாற்றில் நமக்கு பாடமாக புகட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எதிர்வரக்கூடிய அந்த டிசம்பர் 31 கடைசி நாள் இரவை யாராவது உங்கள் வீடுகளில் அப்படி துடித்தால், போக வேண்டும் அடம் பிடித்தால், தயவு செய்து அவர்களை தடுத்து நிப்பாட்டுங்கள். இல்லை என்று சொன்னால் மௌத்து எந்த ரீதியிலும் வரும். எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் முழுவதுமாக பாதுகாத்து வாழும் காலம் எல்லாம் ஷரியத்தை பின்பற்றி வாழக்கூடிய, ஷரியத்து கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. எதை பேசணும், எதன் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்ல நாயகன் நமக்கு நசீபாகட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.